எகிப்தின் தலைச்சனை சங்கரித்தவரை துதியுங்கள். பாருங்களே, தாவீது ராஜா பாடுறான் இந்த பாட்டை. மோசே நடந்து வந்த பாதையை அவன் பாடுகிறான். அல்லேலூயா. எப்படி சொல்றான் பாருங்க, எகிப்தின் தலைச்சனை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஆமென். தம்முடைய ஜனங்களை அவர் நடுவிலிருந்து விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள். அது ஓங்கிய புயத்தினாலும் வல்ல கரத்தினாலும் செய்தவரை அவர் கிருபை. ஆமென். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிழித்தவரை துதியுங்கள். அதன் நடுவிலே வட்டாந்தரையிலே தன் ஜனங்களை நடந்து போக கிருபை செய்தவரை துதியுங்கள். ஆரோனும் சேனையும் அதன் நடுவில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். ஆவணத்திலே தன் ஜனங்களை வழிநடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை அதமாக்கினவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அமோரின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய சீமோனை அழித்தவரை துதியுங்கள். அவருடைய தேசங்களை எல்லைகளை எல்லாம் சுதந்திரமாய் குடித்தவரை துதியுங்கள். அது தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் கொடுத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தாரே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தாழ்விலே தான் இயேசு நம்மை நினைத்தார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். விடுவாருங்களா? அல்லேலூயா. இயேசு நம்மை கைவிட மாட்டாருங்க. ஆமென். அல்லேலூயா. தாழ்விலே நம்மை நினைத்தார் ஒரு தேவன். அவர் தன்னை தாழ்த்தினார். ஏழை கோலையும் வடுவுமாய் தன்னை மாற்றினார். மனுஷ சாயலாக வெளிப்பட்டார். நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தார். அவரை நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் பாடும்போது நீங்க எல்லாம் நினைப்பீங்க, என்னடா ஒரு சொன்ன கத்திட்டே இருக்கிறார் பைத்தியம் அது எப்படின்னு நினைப்பீங்க. என் ராஜாவை ஆராதிக்கும் என் மனசெல்லாம் எங்கேயுமே அப்படி இப்படியெல்லாம் போகாது. எப்படியாவது அந்த சிங்காசனத்தை பார்ப்பேனா என்று அவளோடு கூட பாடுகிறேன். ஆனா பார்க்க முடியல. ஒரு நாள் காண்பிப்பார். ஒரு நாள் காண்பி பாடும்போது என்ன ஒரு காலத்துல பெருமைக்கு சொல்ல நான் உண்மையா சொல்றேன், வாஞ்சியோடு வருவோம் என்று சொன்னால் தேவன் அந்த வாஞ்சியை நிறைவேற்றுவார். அநேக இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவார். வாரந்தோறும் பயன்படுத்துவார். குரு சபையில் அநேக சபையில் ஆண்டவர் கொண்டு போவார். நான் ஆண்டவரை காத்திருக்கிறேன். எப்பவுமே காத்துட்டு சொல்லுவேன், ஆண்டவரே அந்த ஆலயத்தில் உடைய பிரசன்னத்தை அந்த சபையாரை பார்க்கணும் ஆண்டவரே. வேற எதுவுமே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே அந்த சபையார் என்னை கூப்பிட்டாங்க, அவன் வந்து என்ன பார்க்க கூடாது, என் பிரசன்னத்தை பார்க்க கூடாது, உங்களுடைய பிரசன்னத்தை பார்க்கணும். ஆண்டவரே நாங்க அந்த இடத்தை முடிச்சு வரணும் சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்க தேவ பிரசன்னத்தை பார்த்தோம். ஒவ்வொரு சபையும் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னார், நாடுவோம் என்று சொன்னார், வாஞ்சிப்போம் என்று சொன்னார், ஆசையா இருப்போம் என்று சொன்னார், தேவன் நம்முடைய பிரசன்னத்தை நமக்கு பகிரங்கமாய் காணும்படி உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு நல்ல நாள். இது ஒரு நல்ல நாள். ஆமென். எதுக்கு நினைக்கிறீங்க இது நல்ல நாள்? ஏன் நல்ல நாள்? ஆமென். விசேஷித்தமான நாள். யார் சொல்லுறது? Praise God, Manga. God bless you. Amen. ஏன் விசேஷம்? ஏன் விசேஷம்? ஏன் விசேஷம் சொல்லுங்க. Oh, praise God. Hallelujah. அது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? தேவனே நமக்கு தாயாய் மாறி போகிறது கூட நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் தாய் உன்னை மறந்தாலும் எப்ப தாய் மறப்பா? எப்படி நினைச்சு பார்த்தீங்களா? எப்படி நினைச்சு பார்த்தீங்களா? தாய் எப்போ உன்னை மறப்பா? ஆமென். That's the right way. என் தாய் உயிரா இருக்கிறவெல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கட்டுமே, என் தாய் விபச்சாரியா கூட இருக்கட்டுமே, தன் உடம்பு வித்து என்னை வளர்க்க பிரயாசம் எடுக்கிற பிரயாசங்கள் ரொம்ப கஷ்டமானது. என்னை பெற்றெடுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் என்னை வளர்க்க ஒரு தகப்பில்லாத ஒரு குழந்தையா இருப்பேன்னு சொன்னா, என்னை வளர்க்க தன் சரீரத்தை கூட வித்து தாய் என்ன செய்வாய்? என்னை வளர்க்க செய்வாய்.
அந்த தாய் உயிர் நாள் எல்லாமே என்ன செய்வார், நினைத்து கொண்டே இருப்பார். ஒரு சமயம் நான் குடிக்காரனா இருக்கலாம், ஒரு சமயம் நான் போத பழக்கத்துல இருக்கலாம், ஒரு கெட்டவனா இருக்கலாம், ஆனாலும் அந்த தாய் என்னை மறக்கவே மாட்டான், அங்கலாய்ப்பான். ஆனா செத்த உடனே அந்த நினைவு மறைந்து போகும். ஆனா ஆண்டவராகிய இயேசு நம்மளை மறக்கவே மாட்டார். அவர் மறக்கவே மாட்டார். பாருங்க, வசனம் சொல்லுது, 1 பேதுரு எடுக்காதீங்க, 3ஆவது அதிகாரம் 18 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் மரித்த உடனே பாதாளத்துக்கு கடந்து போனார். யோசிச்சு பாருங்க, அவருடைய எண்ணம் பாருங்க, அவருடைய உள்ளம் பாருங்க. அவர் சரீரத்துல கொலை உண்டாகி ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவர் பாதாளத்துக்கு கடந்து போய் நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆமென் ஆமென் எப்படியாவது ரட்சிப்பு அடையும்படி அங்க போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அதுதான் தாயின் அன்பு. தாய் மறந்தாலும் நல்ல பாட்டு பாடியிருக்காரு இல்லைங்களா? இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு மனுஷன் பாடியிருக்காரு. You can always have another wife in your life, but you can never have another mother in your life. It's a real good song. It's an olden days song. It's a cowboy song. என்ன சொல்றாரு? You can always have another wife in your life, but you can never have another mother in your life. Amen. Hallelujah. நம்மை பெற்றெடுத்த தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுது கொலோசியர் 3:10 நம்மளை மீண்டும் ஜெனிப்பித்தார். எடுக்காதீங்க, நான் சொல்றேன், சும்மா எழுதா, வீட்டுல எழுத போய் வாசிங்க. அவர் சொல்றாரு நம்மளை மீண்டும் ஜெனிப்பித்தார். பாவியா இருக்கிறோம் அறிந்து நம்மளை மீண்டும் உருவாக்கக்கூடிய தேவனா இருந்தார். யாக்கோபை சிருஷ்டித்தவர் அவனை இஸ்ரவேல் என்ற பேருக்குள்ளாக உருவாக்கினார். இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் செய்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒவ்வொருமாய் நம்மள யாக்கோபின் சந்ததி என்று சொல்லும். யாக்கோபின் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், ஆனா யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்தவர் நம்முடைய தகப்பன். ஆமென். நம்மையும் அப்படியாக இஸ்ரவேலரே என்று பிந்தின இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே, ஆமென். நல்ல நாள், நல்ல நாள், நல்ல நாள், சிறந்த நாள். ஏனென்றால் இதுல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை தானே இது? கிருபை தானே? வசனம் சொல்லுது, மோசேயின் காலத்திலே அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள், புசித்த அப்பம் என்ன என்று அவர்கள் அறியாமல் புசித்தார்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினால் மனிதன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனம் தான் அவருக்கு அப்பமாய் தேவன் கொடுத்தார். ஆனா அவரையே நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அப்பம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா 48வது வசனம் நினைக்கிறேன் சொல்லுது, ஜீவ அப்பம் அதை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பது. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. இந்த சரீரம் மரித்து போகும், ஆனா இந்த ஜீவன் மீண்டும் உயிர்ப்பித்த ஜீவன், மீண்டும் உருவாக்கப்பட்ட ஜீவன் மரிக்கவே மரிக்காது, பாதாளத்துக்கு போகவே, நரகத்தை காணவே காலம் இயேசு கடந்து போனான். ஜீவ அப்பம் கடந்து போனது. அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா தேவா தேவா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா தேவா. அவர் தேவனா இருக்கிறார். எத்தனை நன்மைகள் செய்தார். எல்லா நன்மை காட்டிலும் இதுதான் சிறந்த நன்மை. இவரை பங்கெடுக்கிறவன் பாக்கியம். இவன் மரிப்பதில்லை. பரலோகத்திலே நித்திய வீட்டிலே சொல்லுது, ஜீவன் ஒரு தேசத்திலே ஜீவாதிபதியாய்
காண்கிறவர்களாய் மாறி போகணும். ஆமென். யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பாவை நம்ம முகமுகமாய் பார்ப்போம், அவர் இருக்கிற வண்ணமாகவே. பவுலடியன் சொல்லுகிறான், நாம் எப்படி இருப்போம் என்று எனக்கு தெரியாது, ஆனா அவர் வருகையிலே அவரை போல் இருப்போம். அளவே சொல்லுமா, தேவனை போலவே இருப்போம். ஆமென். தேவச்சனம், இந்த நாள் அருமையான ஒரு நாள், ஒரு சந்தோஷமான ஒரு நாள். தேவ சமூகத்தில் கூடி வருகிறது நமக்கு இன்பமும் ஏற்றதும் மகிழ்ச்சியும் ஆனந்த கழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உருவாக்கக்கூடிய இடமாய் இருக்க வேண்டும். இங்க கட்டுகள் அறுந்து போக வேண்டும், பிடிப்பட்டவர்கள் விடுதலையாக வேண்டும், நுகங்கள் உரிய வேண்டும். காரணம் என்ன? இயேசு ராஜா இங்க இருக்கிறார். Thank you Jesus. ஆலயத்துக்கு வந்து நம்ம அப்படியே திரும்பி போகவே கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் தான் கடந்து போகணும். இந்த இடத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போக வேண்டும். ஆமென். எது ஆசீர்வாதம்? ஞானமும் அறிவும் என்று சொல்லுகிற பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஞானமும் அறிவும் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் பொக்கிஷமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு எதை தேட போனான்? எதை தேட போனான்? ஏதோ ஒரு கண்டுபிடித்தான், அதுதான். ஆமென். இயேசுவை கண்டுபிடித்தால் எல்லாமே விட்டு எங்க போனோம்? அங்கதான். ஆமென். அப்பதான் இயேசு வந்து வீட்டிலே சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆராதனை ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவரே அப்படியே எனக்கு கிட்ட வந்துருவாரான்ட்டு ஏங்கினேன். வசனம் அநேக நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க, அவர் ஆராதிக்கும் போது பிரசன்னம். யோபு சொல்றான் 9:6 சொல்றான், அவர் என் பக்கமாய் கடந்து போனார், நான் அவரை அறியே, ஆனால் ஒரு சாயலை போல் எனக்கு முன்பாக நின்றார், என் உடம்பு சிலுக்கிற்று. தேவன் நிற்பார் என்று சொன்னார், தொட நடுங்கும் ஐயா சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவரை ஆராதிக்கிற மனசு சந்தோஷமா வாங்க. இருக்கிறதெல்லாம் மாறி போகும். ஆமென். குறைவா இருக்கிற சகலமும் நம்மளை விட்டு கழிஞ்சு ஓடி போகும். எப்போ? எப்போ? நிறைவானவர் வரும்போதுதான். ஆமென். அவர் தான் நிறைவு. அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைங்களா? அவர் நல்லவருங்க. அவரை நேசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையை இன்பமாய் மாற்றி விடுவார். வாழ்க்கையை இன்பமாய் மாற்றி விடுவார். செய்திக்கு நான் போலாம். காலவெளியில ரோமர் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? ஆமா, யாருன்னா பரலோகத்துக்கு கிறிஸ்துவை இறங்கி வரப்படி யாருன்னா பரலோகத்துக்கு ஏறினாங்களா? ஏறினாங்களா? And the vasidatuடைய magnitude, I don't know how to say it in Tamil, but if you see the magnitude of that verse, is there anybody who went into heaven to bring down Christ? Who but Jesus? He came on his own. அவர் சுயமாய் வந்தார். வசனம் சொல்லுது, என் ஜீவனை இழக்கவும் அதை மீண்டும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மாம்சத்தில் நடந்தவர் சொல்லுகிறார், இதை நான் இழக்கவும் இதை எடுக்கவும் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவன் இயேசுவை பரலோகத்திலிருந்து கொண்டு வரணும்னு சொல்லி பரலோகத்துக்கு சென்றவர் யாருமே இல்லை. தேங்க்யூ ஐயா. 7வது வசனம் வாசிக்கலாம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக. ஆமென். சொல்லுகிறது நன்றி.
பாதாளத்துல யாருன்னா இறங்கி போய் இயேசுவை கிறிஸ்துவை அங்கிருந்து எழுப்பி கொண்டு வர போனாங்களா? யாருமே இல்லையே. அப்போ உனக்குள் இருக்கிறவர் எப்பவுமே இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். மோசையோடு பேசினவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அன்று யோசுவாவோடு பேசினவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்று சீஷர்களோடு கூட பேசினவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். காரணம் என்ன? உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இருப்பேன் என்று சொல்லவில்லை. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே மோசையோடு கூட இருந்ததை போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் தான் சொல்லியிருக்கேன். இல்ல அப்படிதானே டாக்டர் அம்மாக்கு வரோம். அவன் வந்து நல்லா படிச்சிருக்கணும். நாம சொன்னா தப்பா இருக்கும். நான் டாக்டர் படிச்சிருக்கேன், ஒரு இன்ஜினியரும் கண்டிருக்கேன். ஏசப்பா எப்படி சொல்லிக்கணும்? ஃபியூச்சர் சென்ஸ் சொல்லிக்கணும், இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார்? இருக்கிறேன். மாறாதவர், மாறவே முடியாது. காலங்கள் மாறினாலும் இவர் மாற மாட்டார். சூழ்நிலைமை மாறினாலும் இயேசு மாற மாட்டார். சந்திரமுகள் மாறினாலும் அவர் மாற மாட்டார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் குறைவா இருக்குமானால் மாறாதவர் அதை மாற்றி போடுவார். இயேசுவானவர் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த நாளிலே நமக்கு இந்த ஆராதனைக்குரிய காரியத்தில் நான் பார்க்க போகிறது இதுதான். தேவன் செய்யாமல் போனால் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது. If God does not do it, it shall not happen. ஒரு மனிதனை இல்லது ஒரு சபையை இல்ல ஒரு குடும்பத்தை, thank you Jesus, help me Lord to speak your word, ஒரு காரியத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான அவசியமான பொருள் என்ன என்று சொன்னால் மெய்ப்பொருளாகிய எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவே. மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நபருக்காவது ஒரு வீட்டுக்காவது ஒரு குடும்பத்துக்காவது ஒரு சபைக்காவது ஒரு நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனால் மாத்திரமே நடுவிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நடப்பது நன்மையாய் தோன்றாது, நிறைவாய் காணப்படாது, பூர்ணத்துக்குள்ளாக மாறாது. ஆமென், ஆமென். மனுஷனுக்கு தோன்றுகிற எண்ணம் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கும், அதனுடைய முடிவோ, வசனம் பாருங்க, மனுஷனுடைய பார்வைக்கு தோன்றுகிறது எல்லாமே அவன் பார்வைக்கு நல்லது என்று தோன்றும், ஆனா அவன் முடிவோ என்னவா இருக்கு? மரணமா இருக்கு. அதனால் யோபு அவன் நீதிமொழிகள் 3:6 சொல்றார், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய், அவர் மேல் நீ நம்பிக்கையார், அப்பொழுது அவர் உன் வழிகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். Commit your ways unto the Lord and he will direct your paths. இன்றைக்கு நான் பார்க்க போற காரியம், தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்யாமல் போனால் அதை செய்யக்கூடிய நபர் இந்த பூமியில பிறக்கவே முடியாது. நம்முடைய பிரயாசங்கள் அநேகமா இருக்கலாம், நான் பிரயாசம் செய்கிறோம், ஆனாலும் வருத்தப்படுகிறோம் இல்லைங்களா? அதான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இளைப்பாறு கொடுப்பேன், லகுவாக்குவேன், மெதுவா இருக்கும், அது மிகவும் ஈஸியா இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவை விட்டுட்டு எங்கேயும் ஓட பார்க்கிறோம். ஆகையால் என்ன ஆகுது? வருத்தம், பாரம் என்ற 2 பொருட்கள் நம்மளை ஆண்டு கொள்ளுது. அது ஆண்டு கொண்ட உடனே நம்ம என்ன ஆகிறோம்? இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு. ஏன்? வருத்தமும் பாரம் என்ற கவலையும் கண்ணீரும் சோம்பலும் சோதனையும் கவலை எல்லாமே நம்மளை மூடிக்கொள்ளுகிறதுனால் இப்படி ஆயிட்டு. என்னிடத்தில் வாங்க, நான் என்ன செய்வேன்? மாத்தி போடுவேன். அப்ப தேவன் அதை செய்ய வேண்டும். தேவன் செய்யாமல் போனால் அது நடக்கவே. பிலியாம் கழுதை மேல உட்கார்ந்து எங்க போனான்? எங்க போனான்? ஆமா, அந்த ராஜா கிட்ட கடந்து போனான். எந்த ராஜா? பாலாம் ராஜா
ராஜா கிட்ட கடந்து போனான். ஏன் போனான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க. ஏன் சபிக்க போனா? அதுதான் மெயின் இல்லையா? ஏன் சபிக்க போனா? பணம் கிடைக்கும் சொல்லிட்டேன். தேவனுடைய மனுஷன் பாருங்க, பணத்து மேல கண்ணு போச்சுன்னா ஆமென். பிலியாமில் வந்து லேசான மனுஷன், தீர்க்கதரிசி, தேவனுடைய சுரத்தை கேட்கக்கூடிய காதுள்ளவன், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கக்கூடிய மனுஷன், இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனை குறித்து பேசக்கூடிய ஒரு நபர். அவனுடைய வாழ்க்கையிலே பணம் ஆசை வந்ததுனால் அவன் பார்க்கிறான், கழுத பேசுகிறதை அறியாமல் போகிறான். ஆகினால் பரலோகத்தின் தூதன் கடந்து வந்து சொல்லுகிறான், பிலியாமே பிலியாமே, நீ இந்த சததி கீழ்ப்பாடையிலே என்று சொல்லியிருந்தால் நான் உன்னை என்ன செய்திருப்பேன்? சீவிருப்பேன். பட்டயம் உறவினாய் நின்றார் அங்க கர்த்தர். ஆமென். தேவ தூதன் நின்று சொன்னா, நீ இந்த சததி கீழ்ப்பாடையிலே சொன்னா நான் உன்னை சீவி வெற்றி இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிலியாம் பார்த்தான், ராஜா கொடுக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் பரலோகத்து பொக்கிஷம் எனக்கு மேன்மையாய் தோன்றுகிறது என்று சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை கூற ஆரம்பிச்சான். அவன் ராஜாவுக்கு சொல்றான், ராஜாவே, என் வாயிலிருந்து நான் சபிச்சாலும் என் சாபம் என்னவாகும்? ஹல்லேலூயா. Thank you sister, thank you. Hallelujah. நீதிமொழியில சொல்லுது, காரணம் இல்லாமல் ஒருவன் சபிப்பானால் காற்றிலே பறந்து போகும். காரணம் இல்லாமல் யாருன்னா உங்களை சபிச்சா அவளை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காரணம் அவர் நமக்காக சாபமாய் மாறினார். ஆமென். கலேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர் நமக்காக சாபமாய் மாறினார். இயேசுவானவர் செய்யாமல் போனால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற முடியாது. இயேசுவானவர் எனக்கு செய்ய வேண்டும். நான் இயேசுவை என்ன செய்வேன்? பின்பற்றுவேன். பரவாயில்லையா, தூக்கத்துல எரிஞ்சு ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் கெஞ்சுவேன். எனக்கு நெருங்கி வந்து உதவி செய்ய தேவன் வருவார். வருவார் என்ற நிச்சயம் எனக்குள் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? இல்லையா சிஸ்டர்? எனக்கு நன்மை செய்வார் என்று எனக்கு நம்பிக்கை விசுவாசம் வேணும். நம்ம என்ன செய்யறோம்? பக்கத்து வீட்டுல, அகத்து வீட்டுல, அவங்க கிட்ட, இவங்க கிட்ட நம்ம பாரதத்தை சொல்றோம், நம்ம பானைக்கு இறங்கணும்னு சொல்லி. அப்படிதானே? ஆனா ஏசப்பா கிட்ட சொல்ல மாட்டேங்க. ஏன் ஏசப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்? ரிப்ளை வராதுன்னு நல்ல ஆன்சர், வெரி குட் ஆன்சர். ஏன்னா ஏசப்பா பதில் கொடுப்பாரான்னு தெரியாது, அதான் ஒரு கேட்டேன். ஆனா ஏசப்பா போய் பாருங்க, what a friend we have in Jesus, all our sins and griefs to bear, what privileges to carry everything to. இந்த பாட்டின் அர்த்தம் சொல்றது, எத்தனை ஒரு நன்மையான ஒரு என்ன ஃப்ரெண்ட், சிநேகிதன் எனக்கு இருக்கிறார். அவரிடத்துல நான் எனக்கு என்ன ப்ரிவிலேஜ்னு சொன்னா, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், அவரிடத்துல கொண்டு போகும்படி அவர் என்னை அழைக்கிறார். என்னுடைய காரியங்களை அவரிடத்துல கொண்டு போகும்படி என்னை அழைக்கிறார். What a privilege to carry everything to God. சொல்லுது, எத்தனை முறை நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். What peace we often forfeit. Why? Because needless pain we bear. சமாதானத்தை இழந்து போய் தேவையில்லாத நோவுகளை நாம் அடைகிறோம். காரணம், இயேசு அன்னை கொண்டு போகாததுனால. இயேசு கிட்ட கொண்டு போவோம் என்று சொன்னால் நிச்சயம் விடுதலை உண்டாகும். இயேசுவை கொண்டு போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு அந்த காரியத்துக்கு வெளிப்பாடு தேவன் கொடுப்பார். அதுக்கு வாசலை திறப்பார். நன்மையானதை காணும்படி உதவி செய்வார். அவர் நம்மளை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த காலவெளியிலே நமக்கு நன்மையானது தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். தேவன் செய்யாமல் போனால் மனிதன் செய்ய முடியாது. தேவன் செய்தார் என்று சொன்னால் ஏதோ ஒரு மனிதனை கொண்டு செய்வார். தானாவே தேவன் எனக்கு வந்து செய்வார் என்று நான் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஆண்டவர் பார்த்து எலியாவை பார்த்து சொன்னார், நீ என்ன செய், அந்த ஆற்றாண்டை போய் உட்காரு, அங்க நான் என்ன செய்வேன், உனக்கு சோறு கொடுப்பேன். நான் சொன்னேன், இல்ல நீ போ அந்த ஆற்றாண்டை சொன்னார். காகைகளை கொண்டு தேவன் போஷித்தார். தேவன் சொல்லவே இல்லையே காகை அனுப்புவேன் சொல்லலையே, நீ போன்னு சொன்னார். அங்க பார்த்தா அந்த விதவை வீட்டை பார்த்தார் ஆண்டவர். என்ன செய்தார், ஒண்ணுமே எல்லாமே போயிட்டு இருக்குது, எல்லாம் காலி ஆயிடுச்சு, பஞ்சம் தேசத்துல எல்லாம் காலி. கடைசியா மகனும் தாயும் சாக போகிற நிலைமை, கடைசி மாவு, கடைசி சொட்டு என்ன. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்ல, அதுக்கு முன்பாகவே தேவன் அந்த ஊரையும் அந்த தேசத்தையும் நன்றாய் நிரப்பி விட்டார். ஆகினால் நீ 3 வருஷம் அங்க போகும்போது அங்க பஞ்சம் நீங்கி போகும். எங்க, அந்த வீட்டுக்கு. ஆமென். முன் குறித்தே தேவன் என்ன செய்தார், நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்கிறோம் சொன்னா, அவர் அண்டை போக மாட்டோம். அதனால் தான் நாம் இந்த நாளில பார்க்க வேண்டியது, கர்த்தர் எனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். என்ன செய்வார், என்ன செய்வார்? வாசி. எஸ்ரா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான், சுருக்கமாய் சொல்லி செய்தி முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொன்னேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? என்னம்மா? உதவி பண்ணலாம். That is good, very nice. ஆனா அதுக்கு மேல நாம் முதலாவது தேவன் அண்டை நாட வேண்டும். ஆமென். தேவன் அண்டை நாட வேண்டும். அப்ப அவர் என்ன செய்வார்? எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் வசனம் புரிஞ்சிச்சு அது சொல்லுங்க. ஆஹா, நிறைய பேர் வசனமே புரியல, அதனால தான் ஆமென் சொல்ல மாட்டாங்க. பர்சியாவில ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை பரலோகத்தின் தேவன் ஏவுகிறார். என்ன ஏவுகிறான்னு சொன்னா, பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் எல்லா எல்லையும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகினால் எருசலேமில் உள்ள ஆலயத்தை, இடிஞ்சு போயிருக்கிற ஆலயத்தை, ஒடிந்து போயிருக்கிற ஆலயத்தை நான் என்ன செய்வேன், கட்டுவேன். யாரை ஏவினார்? ஏதோ ஒரு ராஜாவின் இருதயத்தை ஏவினார். வேற ஒரு தேசத்தின் ராஜா எருசலேம் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு யாரையோ ஏவுகிறார். உங்களுக்கு உதவி செய்யபடி யாரையும் ஏவுவார். தேவன்கிட்ட நாடுகிறது நமக்கு அவசியமா இருக்கு. பர்சியாவின் ராஜா தேவனிடத்தில் நாடவில்லை, ஆனா தேவன் அவனுடைய இருதயத்தை ஏவினார். அவன் பார்த்து அறிக்கை செய்கிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் எல்லைகள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுனால எருசலேமில் விழுந்து போன ஆலயத்தை நான் கட்டும்படிக்கு எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்காக தேவன் யாரோ ஒருத்தர் வைத்திருப்பார், ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கமா, எத்தனை பேர் நம்புறீங்க? மத்தவங்க நம்ப மாட்டீங்களா? வாசிக்கலாம். 2ஆவது வசனத்தை வாசிக்கலாம். சேம் சாப்டர். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றானா, எனக்கு, இந்த ராஜா சொல்றார், எனக்கு ஆலயத்தை கட்டும்படி அவர் என்னை ஏவினார். தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படி அவர் எனக்கு ஏவினார். அப்போ உனக்கு நன்மை செய்யும்படி யாரையோ ஏவ தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன நடந்த சம்பவம். ஒரிசால
என்ன செய்யறது, ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய மனைவி பிள்ளைங்களாம் அடிச்சு தொத்திட்டு இந்த ஊழியக்காரனை மாத்திரம் ஒரு குடிசையில போட்டு கட்டி போட்டு இருக்காங்க. தண்ணியில சோறு இல்லை, ஒண்ணு இல்லை, கட்டி போட்டிருக்காங்க. இந்த ஊழியக்காரன் சொன்னான், என்னை கொலை பண்ணா கூட பரவாயில்ல, அடிச்சு சாவச்ச கூட பரவாயில்ல, இயேசுவை நான் மறுதளிக்கவே மாட்டேன். நிச்சயமா நடந்த சம்பவம். ஒரு நாள் ஆச்சு, இந்த மகனை கட்டிட்டு இருக்காங்க. இவர் எங்கேயுமே அசைய கூட முடியாது, கை காலெல்லாம் கட்டிட்டு கம்பத்தில் கட்டி விட்டுக்கிறாங்க. அப்படியே உள்ள செத்துனாங்க. அப்படின்னு ஒரு சில ரொம்ப சூடா. ஒரு நாள் ஆச்சு, யாரும் வரல. 2வது நாள் ஆச்சு, யாரும் வரல. ஆனா இந்த மனுஷனுடைய நம்பிக்கை பரலோகத்தின் தேவன் மேல் இருந்தது. ஆமென். அவருக்கு விட்டவே இல்லை. ஆண்டவரே, நான் இங்க இருப்பேன், ஆண்டவரே இங்க என்ன வெளியே கொண்டு போவேன், நான் செத்தா சாதாரண பரவாயில்ல, சாவா கட்டி இருந்தா நான் ஜெபம் பண்ணல. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. கொடுத்தா பரவாயில்ல, நான் கொடுக்காட்டிங்க பரவாயில்ல, அதெல்லாம் ஜெபமே இல்லை. அதெல்லாம் குருதட்டு போட்டு. ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, 2 பேர் ஒரு காரியத்துக்கு ஒரு மனம் பட்டு பரலோகத்தின் தேவன் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். இன்னொரு வசனம் சொல்லுது, எங்க இருங்க, இந்த மரத்தை பார்த்து, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போ என்று சொல்லி அவிசுவாசத்துடன் பார்க்காமல் இருந்தால் சொன்னபடியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஆண்டவரே நிச்சயமா நீ எனக்கு செய்வீர், நான் இதை பார்க்க போறேன் ஆண்டவரே. 3வது நாள் யாருக்குமே தெரியாம, யாருக்குமே அறியாம கதவு விட்டு யாரோ ஒருத்தர் வந்து கதவை ஒடிச்சு அவருக்கு சோறு கொடுத்து அவருக்கு தண்ணியை கொடுத்து அவரை கட்டெல்லாம் அவிழ்த்து போயிட்டாங்க. இந்த மனுஷன் ஓடி போயிருக்கணும் இல்ல, ஆனா பவுலோஸ் ஓடி போகவே இல்லையே. ஏன்? பரலோகத்தின் தூதன் ஏவப்பட்டு கடந்து வந்து பவுலோஸ் அவன் என்ன செய்தார், சிறைச்சாலையில ஒடித்தார். ஆனா இந்த மனிதர்கள் சொன்னார்கள், சிறைச்சாலையில் இருக்கிற ஜீவன் மிக மேன்மையானது அல்லவா? அப்போஸ்தலர் 14 இருக்கு. அதனால் பவுல் ஓடவில்லை, அவங்க அங்கே வந்திருந்தாங்க. பார்த்தா இந்த சிறைச்சாலை இருக்கிற மனுஷன் பார்த்தா, ஐயோ சிறைச்சாலையே ஒடிஞ்சு போச்சு, பவுல் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இனி நான் இருந்து வாழ்ந்து நான் தூக்கு போட்டு சாவலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பவுல் சொன்னார், சகோதரனே சாவா, நீ உயிரா இருக்கணும்னு சொல்லி தான் எங்களை இங்க கொண்டு வந்தாங்க. என்ன செய்ய? ஆமா, அதுதான் நோக்கமே. பரலோகத்தின் தேவன் எனக்கு ஆலயத்தை கட்டி எழுப்பும்படிக்கு எனக்கு என்ன செய்தார், கட்டளை கொடுத்தார், ஏவி விட்டார். பவுலும் சீலாவும் சொன்னாங்க, தேவன் எங்களை கொண்டு வந்த நன்மைக்காகவே நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஹalleluya. அப்ப தேவனுடைய திட்டம் தீர்மானங்கள் அப்படி. இந்த மனுஷன் என்ன செய்தார், போகவே இல்லை, உட்கார்ந்தான் அங்கே. காலையில எல்லாம் ஊர் ஜனங்க வந்து பார்த்தாங்க, கதவு திறந்து இருக்கு. ஐயோ ஓடி போயிட்டான். எங்க ஓடி போயிட்டான்? ஊழியக்காரன் உள்ளவே உட்கார்ந்து, கட்டெல்லாம் அவுக்கப்பட்டு இருக்கு, சோறு இருக்கு, தண்ணி இருக்கு. பார்த்தாங்க ஜனம், யார் ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு. ஏன்னா பரலோகத்தின் தேவனுடைய செயல்கள் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. சங்கீதம் 109 தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே தேவரே, வானத்துக்கு ஏறினால் நீ அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் நான் படுக்கையை போட்டால் அங்கேயும் நீ இருக்கிறீர், இந்த சமுத்திரத்தின் கடையாந்தரையிலே நான் செட்டைகள் எடுத்து அதிகாலையில் போனாலும் அங்க உன் வலது கரம் என்ன செய்து தாங்குகிறது, உங்களுடைய கரம் என்னை நடத்துகிறது, உம்முடைய உம்முடைய சமூகத்துக்கு நான் விட்டு எங்கே ஓடுவேன் ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே தங்கியிருப்பேன், இது என் சிந்தைக்கு அப்பால். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ராஜா அதுதான் சொல்றார், இந்த பரலோக தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், பூமியின் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அவர் என் இருதயத்தை ஏவினார், அவருக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு அதை நான் கீழ்ப்படிவேன். ஆமென். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இல்ல அந்த வசனத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வசந்த கவனிச்சீங்கன்னா எனக்கு தெரியும், எவர்களுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்களும் கூட எழும்பினார்கள்.
ஏவ வல்லவரா இருக்கிறார். ஏவுவாருன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களையும் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், கேட்கவே மாட்டோம். இல்லையா? கேட்டா தானே கொடுப்பாரு. என்னத்தை கேட்போம்? என்னத்தை கேட்போம்? என்னத்தை கேட்போம்? என்னத்தை கேட்போம்? என்னத்தை கேட்போம்? எனக்கு காசு இல்லை, அதுதான் எனக்கு வேணும். தேங்க்யூ. தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். எபிரியர் 4:11 சொல்லுது, அன்பியம் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்று அவர்கிட்ட கடந்து போகும். அது மாத்திரமில்ல, அவரை தேடுகிறவருக்கு அவர் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று அவரை நாட வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் சேருகிறவர்கள் முதலாவது அவர் உண்டென்று என்ன செய்யணும்? சிஸ்டர், ரொம்ப சோகமா இருக்கீங்க, சொந்து போகாதீங்க. ஏசப்பா காரியத்தை நிறைவேற்றுவார். வெட்கப்படுத்த மாட்டார் சிஸ்டர். கண்ணீருக்கு பதில் இருக்கும், துக்கத்துக்கு ஒரு மாற்றம் ஆண்டவர் செய்வார். வெட்கப்படுத்தவே மாட்டார். உன்னை நேசிக்கிறார். ஆவியானவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். கவலைகளை தேவன் மாற்றி போகும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். அப்படியே நடக்கும். துன்பப்படுத்துகிற எல்லாம் பொல்லாத ஆவியின் கிரியைகள் பயந்து நடுங்கி ஓடி போகும். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் வீட்டில் சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் தேவனால் நடக்கும். தேவனிடத்தில் சேர்கிற முதலாவது உண்டு என்று நாட வேண்டும். ஏதோ என்று போகக்கூடாது. நாடும்போது அவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவரை நாடுகிறவர்கள் அதுக்கு பலனை பெறுவார்கள் என்று அவரை அண்ட வேண்டும். ஆமென். அவரை நாட வேண்டும். வசனம் சொல்லுது, அவரை நித்தமும் நாடி தேடி விசாரிக்கிற யாக்கோபின் சந்ததி. அவரை நித்தமும் நாடி தேடி விசாரிக்கிற யாக்கோபு என்னும் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். நாடணும், தேடணும், விசாரிக்கணும். பிலிப்பியர் 4:4 நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீர்கள், ஆனால் ஜெபத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு தேங்க்யூ மாமா தெரியப்படுத்தணும். அதான் முக்கியம். நீ தெரியப்படுத்தினால் என்ன செய்வார் ஆண்டவர்? என்ன செய்வார்? என்ன செய்வார்? வசனம் சொல்லுது, உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் அறிகிறவர். இந்த இருதயத்தையும் இந்த சிந்தையும் அறிகிறவர் கிறிஸ்துக்குள்ளாக பூரண சமாதானத்துக்குள் வைத்துக் கொள்வோம். ஆமென். ஆமென். Fret not thyself in any wise, but with prayer, with supplication and thanksgiving, let your request be made known unto God, and He that searches your heart and minds will keep it in perfect peace in Christ Jesus. Amen. Amen. In Christ Jesus. Fret not yourself in any wise. ஆனா சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. இந்த நாட்களிலே நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் ஆண்டவரை கஷ்டப்பட்டது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு சில டைம்ல எனக்கு 2 வீலர் பஞ்சர் ஆகும்போது ரொம்ப அழுதுருக்கேன். என்னுடைய நிலைமை பாராண்டவர் ஆணி குத்திருக்கேன் டயர்ட. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லலை நான். ஆனா இப்போலாம் நன்றி சொல்றேன் ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு நீ போகிறதுக்கு வாகனத்தை கொடுத்த, தங்குறதுக்கு வீட்டை கொடுத்த, பிள்ளைகளை கொடுத்த, சமாதானத்தை கொடுத்த, சந்தோஷத்தை கொடுத்த, என் பாரங்களை லகுவாக்கின, நீ எவ்வளோ என் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறீங்க. நீங்க பாக்குறீங்க நான் அழுகுறேன் பார்த்தியா, அதெல்லாம் சும்மா இல்லைங்க. ஏன்னா எனக்கு தெரியும் பழைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படியா. அப்ப நான் முதல்ல அவருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினால்
இந்த இருதயத்தையும் இந்த சிந்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே என்ன செய்வாராம்? சமாதானத்துக்குள். சமாதானத்துக்குள். எப்ப சமாதானம் இருக்கும்? பிரச்சனை இல்லைன்னா சமாதானம், குறைவு இல்லைன்னா சமாதானம், காசு தேவையானவளுக்கு இருந்தா சமாதானம். அதனால தேவையான அளவுக்கு தான் காசு இருக்கிறது. காசு மேல நமக்கு என்ன போகக்கூடாது? ஆசை போகக்கூடாது. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. எப்படி யோசிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆமா வேறு வேறு சாவாது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அறிவிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாகவே நம்மளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஏன் என் மகன் எப்பவுமே அழுதுனே இருக்கிறான்? ஏன் என் பிள்ளை எப்பவுமே இப்படி இது பண்ணிக்கிறான்? கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஆமென். அவர் என்னை விசாரிக்கிறதே ஆக நான் என்ன செய்வேன்? யோவான் சொல்லுது, உன் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் என்ன செய்வார்? உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். அப்ப அவர் மேலே பாரத்தை வைக்கணும், அவர்கிட்ட தேதி வைக்க வேண்டும், அவர்கிட்ட சொல்ல வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? சொல்ல மாட்டோம். அதுதானே பிரச்சனையே. இங்க இந்த பரிசியா ராஜாவுக்கு அவன் சொல்லவே இல்லை, ஆனா அவரை ஏவினான். இந்த வசனம் சொல்லுது, அங்கிருந்து எருசலேமில் இருந்த எல்லா ஜனங்கள், யூத ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள், எல்லா ஜனங்கள் மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஆவி யாரையெல்லாம் ஏவினதோ அவர்கள் எல்லாம் ஆலயத்தை கண்ட. அப்படின்னு சொன்னாக்கா இங்க இருக்கிற பட்டணம், இங்க இருக்கிற வீதி, இங்க இருக்கிற தெருவு, இங்க இருக்கிற வீடுகள் எல்லாவற்றையும் இயேசு ஏவ முடியும். அது நமக்கு நம்பிக்கை. நம்புவோம் என்ன? சகலமும் நம்புகிறவனுக்கு எல்லாமே. ஆனா உலகத்துல ஒருத்தர் சொல்லலாம், புல்லும் யாருக்கு ஆயுதமாகுமா? யாருக்கு? வல்லவனுக்கு ஆயுதமாகும். கிறிஸ்துவனுக்கு நம்புவோம் என்று சொன்னால் சகலமும் சாத்தியமாகும். ஆமென். இல்ல மகள், துக்கத்தை கர்த்தர் மாற்றிக் கொள்ளலாம். மகிழ்ச்சியா. ஆமென். நான் இங்க நிறுத்திடுறேன், நெக்ஸ்ட் வாரம் பேசலாம். ஏன்னா ராபோஜனம் இருக்கு. பட் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், நான் கர்த்தரிடத்தில் என்ன வேணும்? சொல்ல வேண்டும், அறிக்கை பண்ணணும், அவரை நாட வேண்டும். எத்தனை பேர் வீட்டில் தப்பா நினைக்காது, எத்தனை பேர் வீட்டில் நிஜமாக ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஜென்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ரொம்ப வேலை செய்யறாங்க இல்ல? ஜென்ஸுங்கெல்லாம் பாவம் ரொம்ப வேலை செய்யறாங்க. ஆனா ஜென்ஸுங்க டிவி மாத்திரம் நல்லா பார்ப்போம். அப்படிதான் பார்க்கக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு கத்துக்கொள்ளுங்க, பேசுங்க. அதோடைய பலன் என்னன்னு பாருங்க, பலன் என்னன்னு பாருங்க. நான் உண்மையா சொல்றேன், நானே பெருமைக்கு சொல்ல, ஜம்பத்துக்கு சொல்ல. நான் கடைக்கு போவேன்னு சொன்னா நான் ஆண்டு சொல்ல, எனக்குள்ள இருக்குல்ல, இந்த கடைக்கு நான் போனா நிறைய வியாபாரம் நடுக்கிட்டான். நான் போய் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நிற்பேன், கடல்லாம் ஜனம். ஹோட்டலுக்கு போறேன்னு நினைச்சு காலியா இருக்கும் ஹோட்டலு. என் பிள்ளைங்கெல்லாம் பார்த்துருக்காங்க ஒரு வாட்டியில். இப்போ அவங்களே எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டேடி அங்க போறேன் காலியா இருந்துச்சு, ஃபுல் ஆயிடுச்சு போ. ஏன்னா ஏன் ஆசை, ஆண்டவரே நாங்க போறோம், ஆனா எங்களுக்குள்ள நீ இருக்கிறிய, நாங்க வருகிறனா இந்த இடம் ஆசீர்வாதமா எழுப்பிட்டோம். இயேசு சொன்னார், எந்த வீட்டுக்கு நீங்கள் போவீர்களோ அந்த வீட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம், சமாதானம். அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இருக்குமானால் என் சமாதானமும் என் ஆசீர்வாதமும் தங்கும். உங்க வீட்டை எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம் சொல்லிருக்கீங்க? Come on, put up your hands now. Come on. சொன்னீங்களா? நிஜமா போய் சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்னீங்களா? சொல்ல போய் சொல்லுங்க. சொல்லு போய் சொல்லு. இல்ல போய் சொல்லு. நீங்க சொல்லவே இல்லை. உங்க வீட்டை ஆசீர்வாதம் சொன்னீங்களா? இல்ல சொல்லவே இல்லை. இது பேர சொல்லுங்க. அப்படிதான் நீங்க சொல்லணும். எசப்பா வீட்டு ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம், என் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம், குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம் சொல்லுங்க ஐயா. உயிர் உண்டாக்குங்க. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள், ஐயா ஒரே நிமிஷம், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21 சொல்லுது,
உன் வாயின் வார்த்தையினாலே உன் வயிறு நிரம்பும், உன் உதட்டின் விளைவினாலே திருப்தி அடைவார். திருப்தி அடைவார். நீ சொல்லணும், 30 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி, இனி கூட சொல்ற, ஆண்டவரே நல்ல மனைவி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கன்னா ஒன்னும் கெட்டு போக போறது இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, ஆண்டவருக்கு நல்ல மனைவி கொடுத்திய, நல்ல புருஷனை கொடுத்திய, நல்ல பிள்ளைகளை கொடுத்திய சொல்லுங்க. அவங்க கிட்ட ஒட்டி இருக்கிற எல்லாம் அழுக்கு எல்லாம் விட்டு ஓடி போகும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Please. Jesus. Hallelujah. ஜெப சிந்தனையோட கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஹல்லேலூயா ஐயா சொன்ன முக்கியமான காரியம் யோவான் 2வது அதிகாரத்தில் அந்த காலி பாத்திரத்தில் கற்சாடிக்குள்ள தண்ணீர் ஊற்றினார். ஹல்லேலூயா. தண்ணீர் நிரப்ப சொன்னார். நிரப்பினது அது என்ன வைத்து மதுரமான திராட்சை ரசமாக ஐயா நமக்கு என்ன வாஞ்சிருக்க கர்த்தர் தெரியும் இல்லைங்களா? ஸோ நீங்க எல்லாம் கேட்கலாம், ஐயோ அவருக்கு தெரியாத காரியமா, ஏன் அவரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ண நீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க, கேட்க மாட்டீங்க. எங்க கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றதுன்னா விட்டுருவோம். நம்ம கர்த்தர் யாரும் தெரியாது, யார் பண்ண மனுஷன் பண்ணான்னு கர்த்தர் பண்ணான்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு முதலாவது நாம் கேட்கிறோம் அல்லவா, நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா, கேட்கறதுக்கு நாம் தகுதியா இருக்கிறோமா, இந்த பாத்திரத்துக்குள் கர்த்தர் இயேசு தண்ணீர் ஊற்றுவாரா, அந்த தண்ணீர் ஊற்றினது அது என்னவாகும், பத்திரமான ஒரு திராட்சை மாற்றுமா என்று. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்திரமே என்ன இருக்கணும், பரிசுத்தமான பாத்திரம், உண்மையான பாத்திரமா, அபிஷேகம் நிறைந்த பாத்திரமா இருக்கிற பிரியமா. அப்பொழுது தான் நீயும் என்ன ஆசீர்வாதமா இருப்பாய், வேற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் இருப்பாய். கல்யாண வீட்டில் குறை தீர்த்து போட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் இந்த நாள் கர்த்தர் ஐயா மூலமா நம்மளுக்கு கொடுத்த வாசு காரியம் என்ன, அடியாளுக்கு பாருங்க சொன்னால் நீ கேள். ஹல்லேலூயா. கேட்பது என்ன என்று அறிந்து புரிந்து நீ கேள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாங்கி செய்வார். ஐயால் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லுங்கள், தட்டுங்கள் அப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லியிருக்க பிரியமா. நீங்கள் தேடுங்கள் பிரியா. ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுறது, நீ வாயிலிருந்து அறிக்கை செய்யுங்கிற. என்ன அறிக்கை செய்ய, இது கொடு அது கொடு கேட்காதீங்க பிரியா. ஐயா என்னால் முடியவில்லை, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னால் பார்க்க முடியவில்லை, என் கண்களை தரும் என்று நீங்கள் கேட்க மாத்திரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாங்கம்மா, நீ கேட்கணுமா. கேட்காத பட்சத்தில் எனக்கு பசி என்று நான் கேட்காத பட்சத்தில் எனக்கு தெரியாத நீ பசியோடு இருக்கிறாயா இல்லையா. ஆலயத்தை கட்டும்படியாக அந்த கர்த்தர் 3வது மனுஷன் ஏவினார். அதே போல அநேகர் இந்த இடத்துல அநேக சாட்சிகள் உண்டு பிரியமாக. உங்களுக்கு இல்லாத நேரத்தில் ராஜாவே சாவி யாரோ மூலமாக, யாரோ ஒரு ஊழியக்கார மூலமாக கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சந்தித்திருக்க சாட்சியாக இருக்கிறது. எல்லாம் ஜெபிக்கலாம், பெருமாட்டப்பட்டு ஜெபிக்கலாம். ஏனென்றால் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே கொஞ்சம் 30வது இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 32 நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 34
ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலேயே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு சகோதரனுக்காக ராஜா காத்திருக்கணும். ஒரு சகோதரன் பாவத்தில் விழுந்திருந்தால் அவனை என்ன பண்ணக்கூடாது, நம்ம தூஷிக்க கூடாது. அவனுக்காக ஜெபிக்கலாம். அவனை என்ன பண்ண மாற்றுபடியே நம்ம இந்த அதான் சொல்லிருக்கிறேன். நீ அப்படி செய்யாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து கம்யூனியன் எடுக்கும் போது பட்சத்தில் அது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் மாறாது. அதை விட நீ பிரயோஜனம் என்ன காரியம் என்று பார்த்தால் நீ வீட்டிலே சாப்பிடு இல்லைன்னா. ஆகையில இந்த இடத்துல நீ வந்து எனக்கு இது இல்லை அது இல்லை குறையோடு வந்திருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஐயோ எனக்கு இது ஆகாது என்று சொல்லி மனப்பான்மையோடு நீ எடுக்கும் பட்சத்தில் அது கிரியை ஆகாது. ஆனால் எப்படி நடக்கும் என்று பார்த்தால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு மனப்பான்மையோடு இந்த இடத்துல அப்படி கம்யூனியன் எடுத்தால் அது எடுக்காத பட்சத்தில் நீங்க என்ன பண்ண வீட்டிலேயே உட்காந்து சாப்பிடலாம். பிரியமான ஆளுடைய ஐயால் தான் இந்த இடத்துல வந்துட்டு நம் சகோதரிக்காக ஆளுடைய நம்ம தாங்க வேண்டும் இல்லைங்களா? அவள் குறைகள் எல்லாம் நம்ம என்ன பெரிதாகாதபடிக்கு அவளுக்காக ஜெபிக்கலாம். பிரிய ஆளுடைய அவளுக்கு என்ன குறை இருக்கோ அதுக்காக ஜெபிக்கலாம். பிரியம் ஆளுடைய அதுதான் நம்மளோட சகோதரோட வேலையா இருக்கு. அதுதான் சபைன்னு கொடுத்திருக்கிற பிரியமான அவளுடைய ஐயா தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வசனம் என்ன சொல்லுது பார்த்தா, மீண்டுமாக நான் திரும்ப வருகிறதை செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அதுதான் செய்து கொண்டிருந்தாள். ஐயால் முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவளை கர்த்தரை தேடினால் எல்லா நன்மைகளும் கர்த்தர் நமக்கு சாதகம் மாற்றுவார். அது ஏற்ற வேலைதான். ஐயால் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. அறியாதன் புரியாததையும் நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் தாமே வந்தார். சகோதரனாலே எல்லா ஜெப சிந்தனையோடு இந்த நாள் கேட்டு செய்து ராஜஸ்தோத்துக்கு தாவி எனக்காக ராஜா என் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்காக ராஜஸ்தோத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த ராஜா உணர்ந்த ராஜஸ்தோத்துக்கு தாவி நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகளை ராஜஸ்தோத்துக்கு தாவி நாங்களப்பா நீ மீண்டுமாக அதை செய்யாதபடிக்க ராஜஸ்தோத்துக்கு தாவி அது எங்களை அண்டாதபடிக்க ராஜஸ்தோத்துக்கு தாவி ஆவியானவரே அப்பா எங்களை நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. பிரியாகராஜ ஹாவளி எல்லோரும் பிரியமான ஹாவளி. நான் இந்த உலகத்தில் யாரும் என்னவில்லை பரிசுத்தமான மனுஷன் கிடையாது ஹாவளி. பரிசுத்தமான தேவன் ஒருவரே ஹாவளி. அந்த பரிசுத்தமான ரத்தத்தை நாங்கள் புசிக்கும் போது பகிர்ந்து கொள்ளும் போது ராஜஸ்தோத்துக்கு தாவி இந்த பாத்திரமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். ஐயால் பரிசுத்தப்படுத்துவது நீர் தான் ஹாவளி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் தான் ஹாவளி. அது பங்குதாரர்கள் நீர். ஆகையால் நீங்கள் வாயிலிருந்து அறிக்கை செய்யுங்கள் பிரிய ஹாவளி. அப்பா என்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது ராஜஸ்தோத்துக்கு தாவி. எங்களுக்கு அறியாத குறை ராஜா அதை மன்னியும் சுவாமி என்னை மன்னியும் என்று அறிக்கை செய்யுங்கள் பிரிய ஹாவளி. ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஹாவளி நீங்களே உங்க மனசுல ஹாவளி இல்ல வாய் விட்டு திறந்து சொல்றீங்களா அப்படியே ஜெபிங்க பிரியம் ஹாவளி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாவளி. ஜெபிங்க ஹாவளி. எல்லாரும் ஒவ்வொரு ஹாவளி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பிரியம் ஹாவளி. இது பரிசுத்தப்படுத்துகிற ஸ்தலமா இருக்கிறது ஹாவளி. இந்த மட்டுமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தை மூலமா எங்களை நம்ம பலப்படுத்தி இருக்கிற ஹாவளி. கர்த்தர்களாக அதற்கு காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேளுங்க பிரியமான ஹாவளி. அதுக்காக ராஜஸ்தோத்துக்கு தாவி ஒப்புரஸ்தோத்துக்கு தாவி எங்களோட ஆவி அப்பா செலுத்த ராஜா உனக்கு பொறுப்பாக விட்டு கொடுங்க. நீர் எங்கள் பொறுப்பாக எங்களால் முடியாத காரியம் ராஜஸ்தோத்துக்கு தாவி அப்பா மனிதனே ராஜா உள்ளார்ந்த மனிதனே ராஜா மண்ணினால் உருவாக்கி நீர் இயேசுவுக்கு தாவி ஐயால் அந்த மண்ணுக்கு ராஜசுவாமி கண்களை திறந்தது நீரை இயேசுவுக்கு தாவி வாயிலிருந்து எச்சை உமிழ்ந்த ராஜஸ்தோத்துக்கு மண்ணை பிசைந்து ராஜா அவன் கண்மேல் வைத்திர இயேசுவுக்கு தாவி ஐயா நாங்கள் கொண்டு பார்க்க முடியாது வேதத்தை பார்க்க முடியாது சுவாமி. சீஷர்களுக்கு ராஜஸ்தோத்துக்கு எல்லா காரியங்களும் புரியும் ராஜஸ்தோத்துக்கு தெரிந்தது ஹாவளி. அதனால இதற்காக நடந்தது என்று அவங்களுக்கு புரியாமல் இருந்தது ராஜஸ்தோத்துக்கு தாவி. ஆனால் தேவனோ ஹalleluya ஆவியானவர் அவரோடு நடந்து போனார் என்று வேதத்தை பார்ப்போம்.
வீட்டுக்கு சென்று ராஜஸ்தோத்திர கர்த்தாவே அந்த அப்பத்தை பிற்கும் போது அவர் கண்கள் திறக்கப்பட்டது ராஜஸ்தோத்திர கர்த்தாவே. இதயங்கள் அவர் குத்தப்பட்டது ராஜஸ்தோத்திர கர்த்தாவே. ஆகையால் இந்த நாள் கேட்டு செய்தி ராஜஸ்தோத்திர கர்த்தாவே ஒவ்வொரு இதயம் ராஜா திறக்கத்தக்கதாக உழைத்திருக்கிற வேதத்தில் பார்க்கும் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி. விசுவாசத்தோடு ராஜஸ்தோத்திர கர்த்தாவே இந்த நாள் சகோதரிகள் ஒவ்வொரும் அப்பா தான் செய்த காரியங்கள் ராஜா அப்பா அறிக்கை செய்திருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிற சுவாமி. நன்றி அப்பா, அடி ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிற சுவாமி. நன்றி. அவர்களும் அடி ஆழத்திலிருந்து ராஜா ஸ்தோத்திரத்தாவி தங்கள் காரியங்களை அறிக்கை செய்திருக்கிறார். அறிக்கை செய்ததை நாங்கள் விசுவாசிக்கிற சுவாமி. நன்றி அப்பா, ஆசீர்வதித்து பலப்பட்டு வாழ்ந்தெடுத்த சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தாய் 26 சொன்னது போல ராஜஸ்தோத்திரத்தாவே பந்தியின் மாதிரில பசுமையா அப்பத்தை எடுத்து விட்டு சீசர் மதில் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க சுவாமி. அந்த அப்பமானது ராஜா சுவாமி ஸ்தோத்திரத்தாவே இது என்னோட தேகம் என்று சொல்லி நல்ல ஆண்டவரே இந்த தேகத்தை ராஜஸ்தோத்திரத்தாவே நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும் போது ராஜா சுவாமி எம்மொரு சீசரோட கண்கள் திறந்தது போல ராஜா இந்த இடத்துல கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா நான் அப்பா பயத்தோடு ராஜஸ்தோடு நடுக்கத்தோடு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்க என்னை ராஜஸ்தோடு சாவி கண்களை திறக்கும்படியா செய்து விட்டீர்கள். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு சோதனையும் சித்தமே நிறைவேற்றுமா ஜெபிக்கிறோம். இந்த அப்பத்தை ராஜஸ்தோடு தாவே ஆசீர்வதிக்கிற ராஜஸ்தோடு தாவே எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்ததை நேரத்தை பார்க்கிறோம் சுவாமி. அதே நாள் நிறைவேற்ற ராஜஸ்வாமி இந்த நாள் அப்படியாக செய்ய எங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறது. நன்றி ராஜா. ஒவ்வொரு சோதனையும் சித்தமே நிறைவேற்றுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகார நாமத்தில் ஜெபம் கேள்விப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல போஜனம் செய்த பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை பார்த்து பரலோக நேராக எடுத்து ஜெபத்தை செய்ததை பார்க்க சுவாமி. இப்போ இந்த வேளை விசுவாசத்தோடு அப்பா திராட்சரசத்தை ராஜஸ்தோத்திரம் சமூகத்துக்கு நேராக எடுக்க சுவாமி. இருதே அப்பா உன் அக்னியால் ஆசீர்வதிப்பார்கள். அபிஷேகம்படியா ஜெபிக்கிற சுவாமி. நன்றி. புதிய ரத்தத்தை ராஜஸ்தோத்திரம் தெளிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. அநேகர் எல்லோரும் பருகும் போது ராஜஸ்தோத்திரம் தாவி அவர்கள் உடம்பிலே ராஜ ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ராஜஸ்தோத்திரம் தாவி. நன்றி அப்பா. இதயத்தில் பயத்தோடு வந்தவர்கள் ராஜஸ்தோத்திரம் தாவி ஒரு தைரியத்தை நாவியுற்றுபடி ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி. குழப்பத்தோடு வந்தவர்கள் ராஜா ஒரு தெளிந்த புத்தியை தாரும்படியாக ஒரு பத்தமாக மாற்றி விட்டீர்கள். நன்றி ராஜா, நன்றி அப்பா. செய்கிற தேவனை ஆடு செய்த ராஜஸ்தோத்திரம் தாவி அதை முடிக்கிற தேவனாய் இருக்கின்ற ஆடு. இது மனுஷனாக காரியம் இல்லை ராஜஸ்தோத்திரம் தாவி உன்னால் மாத்திரம் ஆகும் ஐயா ஸ்தோத்திரம் தாவி. ஐயால் இந்த திராட்சரசத்தை ராஜஸ்தோத்திரம் தாவி கல்யாண வீட்டில் ராஜஸ்தோத்திரம் தேவாக மாற்றினீர் ஐயா ஸ்தோத்திரம் தாவி. எங்கள் கண்ணீர் துக்கம் எல்லாவற்றையும் ராஜா மட்டு போட்டு ராஜஸ்தோத்திரம் தாவி இந்த நாளில் இருந்து ராஜஸ்தோத்திரம் பெரிய மனிதனாக மாற்றி விட்டீர்கள். நன்றி ராஜா. ஒவ்வொரு சோதனை சித்தமே நிறைவேற்றுமா ஜெபிக்கிறோம். இயேசு நதியோட நாமத்தில் ஜெபம் கேட்கிறாரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. Hallelujah.